எந்த சேனல் திருப்பினாலும் விஜய், எந்த சேனல் திருப்பினாலும் விஜய். இதை விட விளம்பரம் என்ன இருக்குது? நெகட்டிவ் விளம்பரம் தான் அவன் படத்தை பெருசாக்கும். நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், என் பேண்ட்டை கழட்டு கொடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் பார்ப்பான். கூட்டம் யாருக்கு வேணாலும் வந்து சேரும். கூட்டம் சேர்த்தது பெரிய விஷயம் இல்லை. பாஜகவுடைய கைப்பாவையாக அவர் மாறிவிட்டார். வேற வழி இல்லை. அமலாக்கத்துறையில் வந்து பயமுறுத்தல். சொன்ன பேச்சு கேளுங்க, சொன்ன பேச்சு கேட்டு கொடுப்பாங்க. இங்க வந்து பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பூராவுக்கு திமுகவுக்கு போகுது. அப்படியே சாலிடா போயிடுது. அதை ஒழிக்கிறதுக்காகத்தான் விஜய் வந்து பாஜகவை வந்து திமுகவோட பெரிய எதிரின்னு காட்டுறதுக்காக இவ்வளவு ஷோ. என்னை எதுக்குற மாதிரி காட்டினாதான் உங்களுக்கு செல்வாக்குன்னும் போது என்னை எதுக்குற மாதிரி நானே ஒரு ஷோவை கிரியேட் பண்றோம். அதனால சிபிஐ கிட்ட நீங்க போச்சுன்னா விடுதலை ஆயிட்டாரு, ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். உள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. வெளியில மாத்திரம் கிடிக்க பிடி, தடிக்க பிடி, முடிக்க பிடி, என்ன கேட்டாங்க. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். சார், இப்ப தொடர்ந்து விஜய்க்கு நெருக்கடியா இருக்கு. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணாம தள்ளி போயிடுச்சு. இப்ப சிபிஐக்கு ஆஜராயிருக்கார் சிபிஐ விசாரணைக்காக. இது பாஜகவுடைய ரொம்ப பெரிய நெருக்கடி இப்ப விஜய்க்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இது ஒரு நெருக்கடி இல்லைம்மா. அது என்ன சார், தொடர்ந்து படம் ரிலீஸ் ஆக தள்ளி போகுது. எப்பேற்பட்ட விளம்பரம் பார்த்தீங்கல்ல. இந்த விளம்பரம் பல லட்சம் செலவு பண்ணாதான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக ஒரு கேஸ் போட்டாங்க. ஒரு ஒரு உங்கள் மாதிரி ஒரு சேனலில் அவர் டெல்லிக்கு புறப்படுறதை எப்படி கவர் பண்ணாங்கன்னா, விஜய் காலையில் பல் துளக்கி விட்டார், காலை கடன்களை முடித்து விட்டார், பேண்ட் அணிந்து கொண்டார், காருக்கு போகிறார், கார் கதவை பாருங்கள், இந்த காரில் தான் அவர் செல்ல போகிறார், இப்போ விமான நிலையத்துக்கு விட்டார், விமானம் தயாராக இருக்கிறது, விமானம் தயாராக இருப்பதை பாருங்கள். இப்படி ரன்னிங் கமிட்டி நேற்று பார்த்தேன். இந்த விளம்பரம் எப்படி கிடைக்கும்? இப்போ இதெல்லாம் இது பண்ணுவோம். ஒரு மாஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் மாசம் இருக்குதுமா, யாருக்கு இல்லை, எனக்கு கூட தான் இருக்குது. நான் சொல்லட்டுமா எனக்கு எவ்வளோ மாதம் இருக்குதுன்னு சொல்லட்டுமா? நானும் இன்னொரு யூடியூப்காரர் 2 பேர் கான்ட்ரவர்ஷியல் ஆசாமிக்கு 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பேசுனது 30 லட்சம் வியூவர் பார்த்தாங்க. ரெக்கார்டு, இன்றைக்கி உள்ள ரெக்கார்டு. அது எனக்கு ஒரு சேட்டலைட் டிவியில் அதுக்கு வந்து ரெக்கார்டு கிரியேட் பண்ணதுக்கு அந்த கேக்கெல்லாம் வெட்டி இது பண்ணாங்க. உடனே நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னு அர்த்தமா? கூட்டம் யாருக்கு வேணாலும் வந்து சேரும். கூட்டம் சேர்த்தது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், என் பேண்ட்டை கழட்டு கொடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் பார்ப்பான். காந்தராஜ் பேண்ட்டை விழுந்தது 100 பேர் பார்த்தார்கள்னு போடுவீங்களா? இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு பயங்கரமான பூஸ்ட்டு உங்கள் மாதிரி யூடியூப்காரர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த படத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது தள்ளி போயிருக்கல சார். ஆமாம்மா, இது ஒரு செய்தி இல்லை. என்ன அந்த படத்தில் இருக்குது? என்ன அந்த படத்தில் இருக்குது? அவருடைய கடைசி படம். அப்படித்தான் அவர் சொன்னார். சினிமாவை விட்டு வந்து விட்டேன், அவ்வளோ படத்தை விட்டு வருகிறேன்னா உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்தேன். அப்புறம் கடைசி படங்கிறார். எதுக்காக? நம்பிக்கை இல்லை. அரசியல் வருமா வராமல் போச்சா, எதுக்கு இந்த பக்கம் ஒரு லேசாக அவர் கை வச்சுக்கலான்னு வச்சுக்கிறாரு. அவரை பொறுத்தவரையிலும் எனக்கு நிச்சயமாக தெரியும். பாஜகவுடைய கைப்பாவையாக அவர் மாறிவிட்டார். வேறு வழி இல்லை. ரஜினிகாந்த் அவங்க ட்ரை பண்ணாங்க. ரஜினிகாந்த் சாமர்த்தியமாக வெளிப்பட்டார். ரஜினிகாந்த் எப்படி தப்பிச்சாருன்னா, ஷூட்டிங் நடக்குது, கட்சியை ஆரம்பிச்சிட்டார். மிரட்டில் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. பேரெல்லாம் வச்சார். தலைமை செயலகம் வந்து ராகவேந்திரா கல்யாண மண்டபம் தான் ஹெட் ஆஃபீஸ்ன்ட்டார். அப்புறம் வந்து குழுவெல்லாம் போட்டார். தேர்தல் குழு, இது பிரச்சார குழு, அது இதுன்னு போட்டு எல்லாம் இது பண்ணார். எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணிட்டு ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு ஃபீவரில் படுத்துட்டார். பார்த்தா கொரோனான்ட்டாங்க. 3 நாள் ஷூட்டிங் கேன்சலு. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி, அந்த படமே ட்ராப். உடனே என்ன பண்ணார், மருத்துவர்கள் ஆலோசனையின் பேரில் நான் வந்து இப்போதைக்கு எந்த நடவடிக்கைகளும் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி எல்லாம் கலைச்சி விட்டார். எல்லாம் வெளிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அமித்ஷாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரஜினி மிரட்டினா என்ன ஆகுன்னா, ரசிகன் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த அமித்ஷா வந்து மிரட்டி வேலை வாங்குறியா அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு எகெயின்ஸ்டாக போயிடும். வேறு வழி இல்லாமல் ரஜினி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தாங்க, இந்த தம்பி கிடைச்சாப்பு. இந்த தம்பி ஜம்பமாக ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குறேன்னா கதை விட்டுச்சு. நிஜமா பொய்யோ தெரியாது. ஓ 150 கோடி வாங்கியிருக்கீங்களா, டேக்ஸ் எவ்வளோ கட்டினீங்க அப்படின்னு கேட்டாங்க.
அதுக்கப்புறம் என்னன்னாங்க, நாங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேளு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து சரியா இல்லை, இவர் என்ன தான் ஆக்டிவிட்டியில் இருக்காருன்னு தெரியலங்கிறதுக்காக ஒரு ஓய்பிரிவு பாதுகாப்பு போட்டாங்க. உடனே நீங்களான்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆபத்து இருப்பதால், உயிருக்கு ஆபத்து என்பதால் ஓய்பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஓய்பிரிவு பாதுகாப்புனா என்ன தெரியுமில்ல? என்னை சுற்றி போலீஸ் அதிகாரி நிற்பாங்க, உளவுத்துறை அதிகாரி நிற்பாங்க. நான் எங்கே போகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஏது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்பப்போ தகவல் சொல்கிறதுக்கு சுற்றி போலீஸ் இது. அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களை கண்காணிக்கிறது. அந்த கண்காணிப்பு போட்டவுடனே விஜய்க்கு புரிஞ்சு போச்சு. ஒரு சின்ன கேள்விம்மா, நீங்கள் தான் சொல்லும் பதில். அவங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பித்தார், சந்திரசேகரன். அப்பா சந்திரசேகரன்லாம் போட்டுக்கிட்டு விளம்பரம்லாம் அடித்து பிரமாதமாக போயிட்டு இருந்தார். எங்கள் ஏரியாவில் நிறைய மீட்டிங்லாம் நடத்தினார், இந்த 51 ஏரியாவில். அப்படி இருந்த ஆள் ஒரு நாள் ஜெயலலிதா வந்து அவங்க சிஎம் கூப்பிட்டு அமிச்சாங்க. போனார், 10 மணிக்கு விஜய் போய் உட்காந்தார். சாயந்தரம் 4 மணி வரையிலும் அவரை பார்க்கவே இல்லை அந்த அம்மா. 4 மணிக்கு ஒரு ஆள் வந்து, அம்மா உங்களை இப்போ பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க, போக சொல்லிட்டாங்க. விஜய்க்கு புரிஞ்சிருச்சு. நேராக அவங்க அப்பா கிட்ட போனார். கட்சியை கலைக்கிறியா இல்லையா? அப்பா மகன் உறவே போய்டுனார். கட்சியை கலைச்சிட்டாங்க. அப்படி கட்சியை கலைச்சிட்டு ஓடினவர் இப்போ திருப்பி ஏன் வர்றாருன்னா அதே பயமுறுத்தல் அமலாக்கத்துறையில் இந்த பயமுறுத்தல். சொன்ன பேச்சு கேளுங்கிறாங்க, சொன்ன பேச்சு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சார், இதுல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்க, சென்சார் விஷயத்துல கூட அது கைப்பாவையா மத்திய அரசுக்கு இருக்கு அப்படின்னு அவரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாருல. அப்படி இருக்கும்போது பாஜக இதுல நெருக்கடி தானே கொடுக்குது. பாஜக நெருக்கடி கொடுக்குதுமா, அதைத்தான் சொல்ல வர்றேன். பாஜக ஏன் நெருக்கடி கொடுக்குது? பாஜக விந்திய மலைக்கு கீழே பாஜகங்கிற ஒரு கட்சி இல்லவே இல்லை, எங்கேயுமே கிடையாது. நான் 5 ஸ்டேட் இருக்குது. 5 ஸ்டேட்டில் எங்கே இருக்குது பாஜக? கர்நாடகாவில் எங்கேயோ ஒரு இடத்துல, பாண்டிச்சேரியில் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அது கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு தயவுல தான் இன்றைக்கி மோடியை மந்திரியாக இருக்காருங்கிறது வேறு விஷயம். அதனால தான் அவரை தொந்தரவு பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாஜக வந்து இன்னும் சொல்ல போனால் பாஜக வந்து இந்தி பேசுகிற மாநிலங்கள் மட்டுமே இருக்கிற ஒரு பிராந்திய கட்சின்னு தான் அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான். இட்ஸ் அ லோக்கல் பார்ட்டி ஆஃப் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான் கமெண்ட் பாஜகவை பற்றி. அவ்வளோதான் அவங்களுடைய மக்கள் ஆதரவு. இங்கே வந்து பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பூராவுமே திமுகவுக்கு போகுது, அப்படியே சாலிடாக போயிடுது. அதை ஒழிக்கிறதுக்காகத்தான் அந்த திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையும் அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தான் ரஜினிகாந்த் எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க, சீமான் போன்ற எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க. சரி வரல. பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலியர். 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கிட்டு பாரத ரத்னா மாதிரி அவர் சுற்றிட்டு இருக்கார். அப்புறம் தான் பார்த்தாங்க அவங்க பாஜகவுக்கு ஒரு இது. அமித்ஷாக்கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாடுன்னா சினிமாக்காரருக்கு பின்னாடி போவாங்கன்னு அவர்கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. இங்கே மட்டும் சினிமாக்காரங்க பின்னாடி போகிறாங்களா சார்? சிரஞ்சீவி அவர் எல்லாமே கட்சி தொடங்கினப்ப மக்கள் வளலையா போனாங்க. ரைட்டு. பட் தமிழ்நாடு ஆந்திரா 2 தான் அந்த கணக்கில் வரும். நீங்கள் வேற எங்கேயுமே இந்த சினிமாக்காரர்களுக்கு மரியாதை இருக்காங்க. இன்னொரு உதாரணம் நீங்கள் கேட்காம சொல்கிறேன். கர்நாடகாவில் ராஜ்குமார் இருந்தார். ராஜ்குமார் தான் அங்கே சிவாஜி கணேசன், ராஜ்குமார் தான் அங்கே எம்ஜிஆர், ராஜ்குமார் தான் அங்கே அமிதாப் பச்சன், ராஜ்குமார் தான் அங்கே தர்மேந்திரா, ராஜ்குமார் தான் மர்லோன் பிராண்டோ. சிங்கிள் மேன். ராஜ்குமாரை பற்றி பேசுங்கன்னா உயிர் போயிடுவாங்க. கர்நாடகாவில் உயிரோடு இருக்க முடியாது, அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு. கட்சி ஒன்று ஆரம்பித்தார். அப்போ இந்திரா காந்தி ரூலிங். 2 நாள் ஒரு ரைடு வந்தது, கட்சியை போட்டு போயிட்டார். சிரஞ்சீவி ஆரம்பித்தார். என்ன ஆனார்? ஒரு மந்திரி பதவி கொடுத்தாங்க. இன்றைக்கி அவர் கட்சி என்ன ஆச்சு ஏதாச்சு, அவரே என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியல. இந்த வடக்கத்துக்கு இவங்களுக்கு தென்னாட்டை பொறுத்தவரை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது சினிமா ஓரியன்ட் பீப்புள். அதனால் சினிமாவிலேருந்து யார் வந்தாலும் பெருசாக நம்ம கட்சியை வளர்த்திடலாங்கிற எண்ணத்தினால தான் பாஜக இங்கே வந்து ஆரம்பித்த புதுசில் நமிதா இந்த மாதிரி பிரபல நடிகைகளையெல்லாம் கட்சிக்குள்ளார போட்டு வச்சாங்க. அப்புறம் தான் அது வேலைக்கு ஆகலைன்னு வந்தப்புறம் அண்ணாமலை வந்து தான் பாஜகவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுத்தார். அந்த ஒரு கூட்டத்துக்கிட்ட இருந்து அந்த கட்சியை பிராமண ஜனதா பார்ட்டின்னு தான் நம்ம அதுக்கு பேராக இருந்தது. அந்த பேரெல்லாம் மாற்றி ஒரு நான் பிராமினியும் அதில் இருக்கிறாங்கன்ற மாதிரி காட்ட ஆரம்பிச்சது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான். அவர் தான் கொஞ்சம் சேஞ்சு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சது சினிமா ஓரியன்டுங்கிறத விட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போகிறதுக்கு தான் ரஜினிகாந்த் இந்த மாதிரிலாம் வந்து இழுத்து பார்த்தாங்க. இப்போது இன்றைக்கி யாரா ப்ராப்ளமாக இருக்காங்கன்னு பார்த்தாங்க. இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டார் வந்து விஜய்னு ஒன்று விஜயை பிடிச்சாங்க.
அவர் மாட்டிக்கிட்டார். அன்னைக்கு வெளியே ஓடினவர் இன்னைக்கு ஏன் திரும்பி வந்தார்னா அதே பயமுறுத்தார். அன்னைக்கு ஜெயலலிதா மிரட்டாங்க, ஓடி போயிட்டார். இன்னைக்கு அமித்ஷா மிரட்டினார், வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு பாஜக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு முழுக்க போகாமல் விஜயை நிற்க வச்சு, விஜய் வந்து பாஜகவை வந்து திமுகவோட பெரிய எதிரின்னு காட்டுறதுக்காக இவ்வளவு ஷோ. இவ்வளவு பண்ணுறதுனால அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்கக்கிட்ட ஞானேஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுமா அவர்? ஞானேஷ்குமார் வந்து இந்திய தேர்தல் ஆணையர் தலைவர், தேர்தல் ஆணையர். அவரோட கூட்டணி வச்சுருக்காங்க. அவர் வந்து எலெக்ஷன் முடிவு ஏற்கனவே சொல்லியாச்சு. அது தெரியுமில்ல உங்களுக்கு? தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது தேர்தல் முடிவு ஏற்கனவே வந்துருச்சு. யார் சார் ஜெயிக்க போறா? 2-3 மாதத்துக்கு முன்னாடி அமித்ஷா வந்து என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கமுட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஞானேஷ்குமாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கு என்ன வேலை இருக்குதோ அதெல்லாம் செய்கின்றாச்சு. அப்ப திமுக தோத்துரும் இந்த தேர்தலில். ஆமாம், நிச்சயமா, அதில் சந்தேகமே கிடையாது. பீகாரில் மகாராஷ்டிராவில் ட்ரையல் பார்த்தாங்கம்மா, சக்ஸஸ் ஆனாங்க. பீகாரில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன பெரிய தமிழ்நாடு என்ன பெரிய கஷ்டம்? ஸோ இப்போ நெருக்கடியில் விஜய்க்கு இல்லையா சார்? இப்போ படம் ரிலீஸ் ஆகலை, நீங்கள் சொன்னீங்க பாஜகவுடைய ஆதரவு தான் விஜய்க்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க. அதான் நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கல. என்னை எதுக்கிற மாதிரி காட்டினாதான் உங்களுக்கு செல்வாக்குன்னும் போது என்னை எதுக்கிற மாதிரி நானே ஒரு ஷோவை கிரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு. புரியுதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? பாஜகவை வந்து திமுகவை விட பாஜகவை எதிர்ப்பது விஜய் தான் அப்படின்னு காட்டுறாங்க. ஆக அப்போ என்ன ஆகும்? ஞானேஷ்குமார் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை மேனிப்புலேட் பண்ணார்னா, இந்த மாதிரி காரணங்கள், விஜய் போன்ற ஒரு பிரபலமான நடிகர் இருந்ததுனாலும், அவர் பாஜகவை வந்து திமுகவிட தீவிரமாக எதிர்த்ததுனாலும் அவருடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது நீங்களே போட போகிறீங்க செய்தி. இன்னும் ஒரு 90 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே 2-3 சேனல் இது போட்டு நீங்கள் கருத்து கணிப்பெல்லாம் போட போகிறீங்க. இப்போ கருத்து கணிப்பு எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக தான் வரும், கண்டிப்பாக வரும். இன்னொன்று என்ன எதிர்பார்க்குறேன்னு ஒரு 20-25 நாளில் ஒரு மத கலவரமோ ஏதோ ஒன்று இங்கே நடக்கும். மத கலவரம் ஆமாம், ஒன்று நடக்கும். ஏன்னா திருப்பரங்குன்றம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சரியா வரல. இது கரூர் சக்ஸஸ் ஆகிடுச்சு. கரூர் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு 41 டெட் பாடி கிடச்சிருச்சு. இப்போ தீவிரவாத தாக்குதல்னாக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பாகிஸ்தான் 2000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது. அவ்வளோ தூரத்தில் தீவிரவாதி உள்ளே வந்து இது பண்ணிட்டு போகிறான்னாங்க, இவங்களே மாட்டிக்குவாங்க, பாஜக மாட்டிக்கும். ஏன்னா 100 கிலோமீட்டர் உள்ளே வந்து சுட்டு போயிட்டான். இன்றைக்கி வரலாம் அவனை பிடிக்கல பகல்காமில். அது இந்த கேள்வியெல்லாம் வருங்கன்னா தீவிரவாத தாக்குதல் இங்கே வராது. மதக்கலவரத்துக்கு தான் அதை ட்ரை பண்ணாங்க. திருப்பரங்குன்றம் சரியாக வரல. அதனால் வேறு எதாவது பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திருப்பரங்குன்றமே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதை தாண்டி என்ன சார் வரப்போகுது? அது கொஞ்சம் முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க. போன தடவை அது சக்ஸஸ் ஆகலை. இந்த எலெக்ஷன் நடந்தது போன சட்டமன்ற தேர்தல் டைம்லேயே திருப்பரங்குன்றம் ப்ராப்ளம் வந்தது. சரியாக ஓடலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, சரியாக ஓடல. மதுரை மக்களே அதை அப்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த மக்களே அதை ஏற்றுக்கல. நீ போட வேலையை பார்த்துட்டு போன்ட்டாங்க. இப்போது அதே தான் ஆச்சு. ஒரு ஜட்ஜை வச்சு என்னென்னமோ ஜட்ஜு நேர்மையான நீதிமான் ஒருத்தர் வந்து பிரமாதமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்தாரு. அப்போவும் ஒன்றும் நடக்கலை. அதனால் இப்போ ஞானேஷ்குமார் அது என்டிஏ 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவர் என்ன சொன்னார்? என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்னபோது ஞானேஷ்குமாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஹஸ் கான், உத்தரவு போட்டாச்சு. அதுக்கு என்னென்ன வேலைகள் உண்டோ அத்தனையும் அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதில் ஒன்று தான் இப்போ வந்து விஜய்க்கு வந்து அபரிமிதமான விளம்பரம். இன்னொரு 15 நாளைக்கு நீங்கள் இந்த விளம்பரத்தை நீங்கள் நிறுத்த போகிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து எனக்கு 100வது ஆள் விஜய் பற்றி கேட்குறது. இதை விட என்ன இருக்குது? எந்த சேனல் திருப்பினாலும் விஜய், எந்த சேனல் திருப்பினாலும் விஜய். இதை விட விளம்பரம் என்ன இருக்குது? நெகட்டிவ் விளம்பரம் தான் அவன் படத்தை பெருசாக்கும். இப்போ ஜனநாயகன் படத்தில் அந்த அளவுக்கு அரசியல் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன இருக்குதுன்னு எவனுக்கு தெரியும்? ஏன்னா ட்ரைலர்லேயே தாவேக்காவை சார்ந்து தான் நிறைய காட்சிகள் வந்தது. அதுக்காக தான் இவ்வளோ ஒரு ப்ரெஷர் கிடைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. இப்போ இப்படி போட்டு சொல்லிட்டீங்க. உடனே எனக்கு என்ன தோணுது? அது ஒரு அந்த படத்தில் என்ன அர்த்தம் பார்த்துருவோமா? இது ஒன்றும் பார்க்கணுங்கிற எண்ணம் வரல. என்னென்னமோ சொல்கிறாங்களே, போய் பார்த்தா என்ன? அப்படித்தாம்மா ஹைப்பை கிரியேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணுவார்னா, அவருடைய படங்கள் வர்றதுக்கு முன்னாடி படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, 1 மாதம் டைம் இருக்குதுன்னு வச்சுங்க. இன்றைக்கு ஒரு செய்தி வரும், விஜய் நடிக்கும் புதிய படத்தில் என்னுடைய கதை ஒரிஜினல் கதாசிரியர் வழக்கு அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி காட்சிகள்லாம் நான் அவர்கிட்ட அந்த கதை சொன்னேன். அதை கேட்டுட்டு போய் அதையே வந்து என்கிட்ட சொல்லாமல் அவங்க எடுக்கிறாங்க, எனக்கு காசும் கொடுக்கல அப்படி. அது வந்து ஒரு 15 நாள் அது கேஸ் வரும். அதில் வந்து ஏன்னா ஏதோ திருட்ட கதையாமல் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு விளம்பரம், அதை பார்க்குறதுக்கு போவாங்க. அப்படி தான் 3 படம் ஓட்டினாங்க.
கிளிக் ஆகலை. அப்புறம் கடைசியாக அந்த சர்க்கார் படத்துக்கு ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடித்தார். எதை பார்த்து அடித்தாருன்னா விஸ்வரூபம் படத்தை பார்த்து அடித்தார். என்ன நடந்தது சார்? விஸ்வரூபம் படம் என்னாச்சு தெரியுமில்ல உங்களுக்கு? என்ன நடந்தது சொல்லுங்க. கமலஹாசன் எடுத்த படம் அது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியும் அது அந்த படம் ஒரு குப்பை சார். உலக நாயகன் நடிச்ச படம் குப்பைன்னு உலக சொல்றீங்க. நாயகன்னாக்கா ஏமா உலக நாயகன் நடிச்சாங்கிறதுக்காக நீங்கள் வந்து வேப்பம்பூ ரசம் கொடுத்தீங்கன்னா திட்டிக்கிட்டு சொல்லுவீங்களா? உலகநாயகன் எடுத்துட்டார், படத்தை எடுத்துக்கிட்டாரு, ஆன்டி முஸ்லீமாக எடுத்துட்டார் படத்தை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. படம் ஓடுமா ஓடாதான்னு தெரியல. சென்சார் சர்டிஃபிகேட் கிளியர் ஆகிடுச்சு. படம் ரிலீஸ் பண்ணும்போது ஜெயலலிதா ஆட்சி. ஜெயலலிதா கிட்ட போய் ஏதோ என்ன பேசினான்னு தெரியாது. அந்த அம்மா இது சட்டம் ஒழுங்கு கெடுக்கும் அப்படின்னு சொல்லி படத்தை அனுமதிக்க மாட்டோம், தியேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னுச்சு. உடனே ஒரு இது வந்தது, சென்சார் பண்ணதுக்கு பிறகு அந்த படத்தை தடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு இது வந்தது. பெரிய ரகலானோன்னு முஸ்லீம் அமைப்புகள்லாம் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் பெரிய இது பண்ணிச்சு. பெரிய ரகலைக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆச்சு. அதனுடைய விளைவு என்ன? நாங்கள்லாம் போய் படம் பார்த்தோம். இப்போவும் என் மனைவி கேட்குறாங்க, அந்த ஒரு படம் கூட்டு பண்ணிங்களே விஸ்வரூபம்னு, அது என்ன கதைங்கன்னு கேட்குறாங்க. தமிழில் ஒரு படம் பார்த்து ஓரளவு புரியாமல் போன ஒரு படம் அது. அந்த படம் பயங்கரமாக ஓடிடுச்சு. இந்த ஸ்டண்ட்டை தான் அவர் சர்க்கார் படத்துக்கு அடித்தார். ஒர்க் அவுட் ஆகலை. அந்த ஜெயலலிதா கிண்டல் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் அடித்து பார்த்தாரு. படம் நல்ல படம், சர்க்கார் படம். உண்மையிலேயே நான் விஜய் நடித்து பார்த்த படத்தில் ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமாகவே இருந்தது. அந்த டைரக்டர் யாரும் தெரியாது. அந்த கதாசிரியருடைய கற்பனை இன்றைக்கு வரும் நான் ஆச்சரியப்பட்டு பார்க்குறேன். ஒரு ஓட்டுக்காக அரசாங்கத்தையே கவிழ்க்க முடியும்னு காட்டுற அளவுக்கு அது புரட்சிகரமான படம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல காலம் அந்த விளம்பரம் கொடுத்ததுனால தான் அந்த படத்தை பார்த்தேன், இல்லை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காருல்ல சார், அது என்ன மாதிரியான முடிவு வரும்னு நினைக்கிறீங்க? சிபிஐ விசாரித்து எந்த கேஸும் இதுவரையிலும் வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் தானே தமிழ்நாட்டில் எல்லாம் சொல்லுவாங்க. சிபிஐ விசாரணைன்ற என்னை விடுதலை பண்ணிட்டுன்னு கேட்குறது வந்து இப்போ என் மேலே ஒரு பெரிய கொலை குற்றமோ ஒரு கலவரமோ பண்ணிட்டேன் நான் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்க, நான் காலில் விழுதா சிபிஐ விசாரணை வாங்கிட்டா முடிஞ்சது, தி எண்டு. சாத்தாங்குளம் என்னாச்சு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு, ஸ்டெர்லைட் ஆலை என்னாச்சு, இது கொடநாடு எஸ்டேட்டு கேஸ் என்னாச்சு, எல்லாம் சிபிஐ கிட்ட தான் வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கிளவியாயும் உங்கள் பேரம்பேத்தியெல்லாம் கிளவி இதாகி அதுக்கப்புறமும் நடந்துக்கிட்டு இருக்கும். எத்தனை கேஸுமா இன்னைக்கு வரணும் சிபிஐ ஒரு கேஸையாவது வழக்கை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்னபோது சொன்னாங்க, ஏதோ ஒரு கேஸுக்கு யாரோ ஒரு அரசியல் தலைவர் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதுன்னாங்க. வாழ்த்து சொன்னேன் நான், விடுதலை ஆகிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. சாத்தாங்குளம் விஷயத்தில் என்ன அந்த போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? பொள்ளாச்சி பாலியல், அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டீங்க? அந்த குற்றவாளிகள்லாம் கோர்ட்டுக்கு வரும்போது இப்படி கையை காட்டிட்டு போகிறான். எத்தனை பெண்களை கற்பழிச்ச பார்த்தியான்னு காட்டிட்டு போகிறான். வெற்றி திருவிழா கொண்டாடினாங்க. இன்றைக்கி ஒரு அதனால் சிபிஐ கிட்ட நீங்கள் போச்சுன்னாங்க விடுதலை ஆகிட்டாரு, ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். நேற்று ஆஜராகி விசாரணைலாம் நடந்துச்சு, கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. வெளியில மாத்திரம் கிடிக்க பிடி, தடிக்க பிடி, முடிக்க பிடி, என்ன கேட்டாங்க ஏதாவது தெரியுமா? உள்ள என்ன நடந்தது? ஜாலியாக உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் இருக்குமா சார்? வேற என்ன விசாரணைக்கு நீங்க போய் பார்த்தீங்களா? விசாரணையில் என்ன கேட்டாங்க? இங்க இருந்து டெல்லிக்கு கேட்டதாக தெரிகிறது, அறியப்படுகிறது, சொல்லப்படுகிறது. என்ன கேட்டாங்க? அவர் தனி ஃப்ளைட்டில் போய் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக திரும்பி வர்றாரு. இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு சொல்றீங்க? ஒண்ணு கிடையாது. படத்துக்கு நல்ல விளம்பரம். இதே வந்து உங்ககிட்ட விளம்பரம் கொடுத்து பொங்கல் லீவ்ல தான் மக்கள் எல்லாரும் வருவாங்க, படம் பார்ப்பாங்க. இந்த பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்ப ஏதாவது ஒரு தாமதம் நடக்கும்னு படக்குழு நினைக்குதா? இந்த தாமதமே வந்து அந்த படத்துக்கு விளம்பரமா? விஸ்வரூபம் எப்படி ஓடிச்சு? முஸ்லீம் அமைப்புகள்லாம் என்னதான் அந்த படத்தில் இருந்து பார்க்கலான்னு தானே போனோம். இன்னைக்கு ஒன்றும் புரியல, அது என்ன எடுத்தாங்கன்னு புரியல. ஆனால் இது தாமதமாக வந்தாலும் நல்லா ஓடும்னு சொல்கிறீங்க. ஓடுறதுக்கான இது இந்த படத்தை பற்றி நெகட்டிவ் விளம்பரம் கொடுக்க அந்த படத்தினுடைய வரவேற்பு அதிகம். என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு போவோம்னு நினைப்போம். பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.